ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக எஸ்பிஐ பேங்க்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனான யோனோ எஸ்பி அப்ளிகேஷனில் ஜான் நிவேஸ் எஸ்ஐபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஜான் நிவேஸ் எஸ்ஐபி ஆப்ஷன் மூலமாக நீங்கள் வந்து எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டால் நீங்கள் மந்த்லி மினிமமாக ₹250 நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இதில் வந்து டெய்லி எஸ்ஐபி, வீக்லி எஸ்ஐபி, குவார்ட்டர்லி எஸ்ஐபி, மந்த்லி எஸ்ஐபி, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி எஸ்ஐபியும் வந்து செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதை பார்த்திங்கன்னா, இந்த ஜான் நிவேஸ் எஸ்ஐபியை வந்து எப்படி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்ஐபி ஸ்கீமில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு கால்குலேட்டர் மூலமாக கால்குலேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா, இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சோர்ஸ் வீடியோஸில் அவங்க கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டில் இந்த ஜான் நிவேஸ் எஸ்ஐபியில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் யோனோ எஸ்பி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே இந்த ஜான் நிவேஸ் எஸ்ஐபி அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். இதில் கிளிக் பண்ணி வரலாம். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் அங்கே இந்த ஜான் நிவேஸ் இருக்கும். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். கீழே ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே இந்த ஃபண்டோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்பிஐ பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ரெகுலர் ஃபண்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட ரிட்டர்ன்ஸ் எல்லாமே வந்துருக்கும். என்ஏவி ரேட்டு ஃபஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 3 இயர்ஸ் ரிட்டர்ன் தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டு க்ரியேட் ஆகி 3 இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ அதுக்கு மேலே ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட ரிஸ்க் கேட்டகரி என்ன ஹை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ எல்லாமே இந்த ஃபண்டோட டீட்டெயில் ஃபுல்லாக இருக்கும். ஸோ முக்கியமாக இதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸிட் லோடு இந்த மாதிரி எந்த விஷயமே வந்து இதில் கொடுக்கல. ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கீழே இன்வெஸ்ட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்ததாக இதோட டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டில் டாப்பில் டெய்லி எஸ்ஐபி பண்ணுறீங்களா, இல்லை மந்த்லி எஸ்ஐபியா, இல்லை குவார்ட்டர்லி எஸ்ஐபியா, வீக்லி எஸ்ஐபியா, எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ டெய்லினா உங்களுக்கு டெய்லி இதில் அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மந்த்லி எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கேட்கும். மினிமம் ₹250 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் டேட்டு, எந்த டேட்டில் இருந்து உங்களுக்கு இந்த அமௌண்ட் பிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். இந்த டேட்டு கொடுக்குறது எந்த டேட்டு கொடுக்குறீங்களோ அந்த டேட்டு தான் மந்த்லினா உங்களுக்கு மந்த்லி அந்த டேட்டில் தான் வந்து பிடிப்பாங்க. கீழே எண்டு டேட்டு கொடுக்கணும். எண்டு டேட்டு விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம், இல்லைனா ப்ரீபெச்சுவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் சென்டரில். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா எண்டு டேட் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் வித்ட்ராவல் பண்ணுற வரைக்கும் மந்த்லியோ இல்லைனா வீக்லியோ டெய்லியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக எஸ்ஐபி போயிட்டே இருக்கும். ஸோ இல்லை எனக்கு எண்டு டேட் இது வரைக்கும் வேணும் அப்படின்னா எண்டு டேட்டை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கீழே உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்ததுமே அடுத்த பேஜில் உங்களோட ஃபண்ட் என்ன, அது ரெகுலராக டேரெக்டாக அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த குவார்ட்டர்லி கொடுத்தீங்களா, எந்த மாதிரி கொடுத்தீங்க, எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தீங்க, ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, உங்களோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துருங்க. செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும். அதில் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த கன்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து என்டர் பண்ணிடுங்க. ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே சப்மிட் ஆப்ஷன் இருக்கும். அந்த சப்மிட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட் யுவர் எஸ்ஐபி அப்படின்ட்டு வந்துடும். இப்போ வந்து நமக்கு எஸ்ஐபி இதில் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. கிரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எந்த டேட் கொடுத்தீங்களோ அந்த டேட்டில் ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த எஸ்ஐபி வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் எண்டு டேட் கொடுத்தீங்கன்னா எண்டு டேட் எது வரைக்கும் கொடுத்தீங்களோ அது வரைக்கும் நீங்கள் எண்டு டேட் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுவே நீங்கள் உங்களோட மொபைலில் இருக்க யோனோ எஸ்பி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் டேப்பை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து இதோட டீட்டெயில், அதாவது நீங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் தொடங்கின டீட்டெயில் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ உடனே இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டாக ஒரு அமௌண்ட் பிடிச்ச நீங்கள் ஃபஸ்ட் டேட் எப்போ கொடுத்தீங்களோ அந்த டேட்டில் ஃபஸ்ட்டு பேமெண்ட் பிடிச்சதுக்கப்புறம் தான் அந்த டேட்டில் வந்து உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து காட்டும். ஸோ இப்போதைக்கு அந்த இடத்துல எதுவுமே காட்டாது. ஸோ இப்போ வந்து இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். இதை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் வந்து இவங்க மினிமமாக வந்து மந்த்லி ₹250 நீங்கள் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து ₹250 வந்து நம்ம மந்த்லி போடுற மாதிரி கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் இதோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா 250
ஒரு வருஷத்துக்கு 12% வந்து இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் குடுக்குற மாரி குடுத்துருக்கேன். ஸோ 12% வந்து குடுக்குமா அப்படிங்கிறது கேரண்டீடு கிடையாது. ஸோ 12% ஒரு 10 வருஷத்துக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா வந்து, நீங்க டோட்டலா இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 30,000 உங்களுக்கு இதில ரிட்டர்ன் கிடைக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 26,000 1,009 ரூப்பீஸ் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். டோட்டலா நீங்க இன்வெஸ்ட் பண்ணது ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து உங்களுக்கு 56,009 ரூப்பீஸ் வந்து கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் இதோட ரிட்டர்ன்ஸா வந்து இந்த ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மா இவ்வளோ குடுக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. நான் ஒரு எஸ்டிமேட்டா 12% இதோட அதிகமாவும் குடுக்கலாம், இதோட கம்மியாவும் வந்து ரிட்டர்ன் வந்து குடுக்கலாம். ஸோ அப்புறம் இதோட எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இதோட ரிட்டர்ன் வந்து ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் மூலமா பார்த்தோம். ஃபைனலா இந்த ஜான் நிவேஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒர்த்தா இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் தான் ஆகுது. இந்த ஃபண்ட் வந்து கிரியேட் ஆகி 3 இயர்ஸ் தான் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யோனோ எஸ்பி அப்ளிகேஷனில் இந்த ஃபண்டை வந்து செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரெகுலர் ஃபண்டு தான் கிடைக்கும். டைரக்ட் ஃபண்ட் வந்து கிடைக்காது. ஸோ உங்களுக்கு இந்த ஃபண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வேறு க்ரோ ஏஞ்சல் ஒன் ஆப்லேயே இதே ஃபண்டை, அதாவது எஸ்பிஐ அட்வான்டேஜ் ஃபண்டை வந்து நீங்கள் அதிலே எடுத்துக்கலாம். பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் இது. ஸோ இதுவே நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் எடுத்துக்கலாம். ஸோ அங்கே எடுத்தீங்கன்னா இங்கத்தை விட இந்த உங்களுக்கு யோனோ எஸ்பி அப்ளிகேஷனை விட அங்கே உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1% வந்து கம்மியாக இருக்கும். 0.something% தான் அதில் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1.something%. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில் பார்க்கும்போது இதில் வந்து நமக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன அப்படிங்கிறது வந்து கொடுக்காமலே இருந்திருந்தாங்க உள்ள. ஸோ இதோட ரிட்டர்ன் எல்லாம் அந்த க்ரோ ஆப்லேயும் இதுலேயும் வந்து செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசங்கள் வந்து தெரியும். உங்களுக்கு இந்த ஃபண்ட் பிடிச்சிருக்கு, இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா யோனோ எஸ்பி அப்ளிகேஷனில் பண்ணாதீங்க. க்ரோ ஆப், ஏஞ்சல் ஒன் ஆப் அந்த மாதிரி ஆப்பில் பண்ணுங்கள். ஸோ இல்லை எனக்கு நான் இப்போ தான் பிகினராக இருக்கேன், ஒரு நல்ல ஃபண்டு வேணும் அப்படின்னா வந்து இதை வந்து சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஸோ அப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருக்குது எனக்கு இந்த ஃபண்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க. பட் யோனோ எஸ்பி அப்ளிகேஷனில் எடுக்காமல் இருக்கிறது பெட்டர். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோவில் இந்த ஃபண்டோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்தோம். எப்படி கிரியேட் பண்ணுறது, ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் இதை ஃபண்டை எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.